குரும்பலூரில் செகுட்டப்பர் சுவாமி கோவிலுக்கு உடலில் சேறு பூசி ஆட்டம் பாட்டத்துடன் புலிக்குத்தும் வேட்டை. கிழவன் கிழவி குறவன் குறத்தி என பல்வேறு வேடமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே எஸ்புதூர் ஒன்றியம் குரும்பலூர் கிராமத்தில் செகுட்டப்பர் சுவாமி கோயில் பங்குனி பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குரும்பலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் புலிக்குத்தும் வினோத திருவிழாவில் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் என ஏராளமானோர் யமதர்மன், கிழவன் கிழவி, குறவன் குறத்தி மற்றும் குழந்தை வரம் வேண்டுவோர், வைக்கோல் பூதம் என பல்வேறு வேடங்களில் வந்து தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். இவ்வாறு இவர்கள் வேடமணிந்து செகுட்டப்பர் சுவாமியை வேண்டினால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது இவர்களின் ஐதீகம். மேலும் சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ள அனைவரும் எந்த நோய் நொடி வருவதில்லை எனவும், கிராமத்தில் நல்ல மழை பொழிந்து விவசாயம் நன்றாக இருக்கும் என தெரிவித்தனர். மேலும் இக்கிராமத்திற்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களுக்கும் மஞ்சள் மற்றும் கருப்பு கலர்களில் பொட்டு வைத்து வரவேற்கின்றனர். மேலும் பக்தர்கள் செகுட்டப்பர் சுவாமிக்கு இரும்பு, ஈயம், வெள்ளி போன்ற பொருள்களில் வேல் செய்து வேல் காணிக்கை செலுத்துகின்றனர். தொடர்ந்து திங்கட்கிழமை மாலை நேரத்தில் நடைபெற்ற புலிக்குத்தும் நிகழ்வு என்னும் விழா நடைபெற்றது. இதில் குரும்பலூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கோவில் முன்பு கூடி பின்னர் புலி வேடமிட்ட நபர் சாமி ஆட்டத்துடன் செகுட்டப்பர் கோவிலுக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து செகுட்டப்பர் சுவாமி கோவிலில் பக்தர்கள் உடல் முழுவதும் சேறு பூசி ஆட்டம் பாட்டத்துடன் புலிக்குத்தும் வேட்டை நிகழ்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் வைக்கோல் பூதம் எனும் நிகழ்ச்சியில் குழந்தை வரம் வேண்டி வரும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். அதைத் தொடர்ந்து செகுட்டப்பர் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த பங்குனி பொங்கல் திருவிழா 145ஆம் ஆண்டாக பாரம்பரியமாக இத்திருவிழாவை கிராம மக்கள் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். ஓகே வாங்க போய்க்கு.
இந்த புலிவேசத்துக்கு வீராசாமி எங்க இருந்தாலும் தேங்காய் உடைக்க போகிறோம்ப்பா. போங்கப்பா. கொஞ்சம் பின்னாடி போயா ஐயா அப்படி ஓகேப்பா வாங்கண்ணே மறைக்காதீங்க ரெடி ஏழாயிரம் போற மாதிரி பேட்டி கொடுக்கணும்னா என் பேர் சடையாண்டி, சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் குறும்பலூர்ல இருந்து சிவடப்பர் சாமி 145வது ஆண்டு திருவிழா. இந்த திருவிழாவை கொண்டாடினா நல்லா மழை பெய்யும், நல்ல நாடு செழிக்கும், ஊர் செழிக்கும், சாமியை வேண்டுனது வேண்டுவானம் கிடைக்கும். நம்ம சிவடப்பர் சாமி வந்து சக்தி உள்ள தெய்வம். நாங்கள் இந்த வேஷம் வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் நினைச்சது நிறைவேறிக்கிட்டு இருக்குது. மக்கள்லாம் நல்லா நம்ம
மக்கள்லாம் செல்ல செழிப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவர் வந்து எங்களுக்கு உருக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து இப்போ பார்வதி வேஷம் போட்டிருக்காரு, நான் பரமேஸ்வரன். இந்த மாதிரி இவர் வந்து கருப்பசாமி போட்டிருக்காரு. இவர் வந்து நம்ம வந்து இங்க செவிடப்பர் சாமிக்கு கரகம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்மளுக்காக வேண்டுதலைக்கு வேண்டி வந்து ஆமா இப்படியெல்லாம் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருந்தாக்க நல்ல நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யுங்கிறதுனால நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்க வருஷம் பங்குனி திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. செகடப்பர் சாமிக்கு நாங்க இந்த மாதிரி வேஷம் போட்டு சாமிக்கு வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை செஞ்சா நாங்க நல்ல எல்லாரும் சிறப்பா இருக்கிறோம். இப்போ பரம்பரையா நாங்க வருஷம் செஞ்சு நம்ம ஊர் திருவிழா மாதிரி இந்த சுத்து வட்டாரத்திலே திருவிழா இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஊர் திருவிழா வந்து சிறப்பா இருக்கிறதுனால இந்த சுத்து வட்டாரத்துல இருந்து எல்லாரும் வந்து நம்ம ஊர் திருவிழாவில் கண்டு கழித்து நல்லாசி பெற்று செல்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் 1000க்கு மேற்பட்டவர் வந்து வேஷம் போட்டு நல்லா சிறப்பா ஆடி இருக்கிறோம். அனைவரும் வேண்டுதலுக்காக சிறப்பா ஆடி இருக்கிறாங்க. அது வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேறும். நாங்க வருஷம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் வேஷம் போடுறதுனால வேண்டுதலை நிறைய கூடிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேஷம் போட்டு சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, நமக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி சடையாண்டிங்கிற ஒரு கருப்பசாமி வேஷத்துக்கு இங்கே வர சொன்னார். அவங்க ஊரில் இந்த சாமி ஃபேமஸான சாமின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்லா முன்னுக்கு கொண்டாந்துருக்குற சாமி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வருகை வந்திருக்கோம். வெளி மாநிலம் கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம் நிறைய பேர் வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருந்திருக்காங்க. ரொம்ப அறுவடை அதிகமாக இந்த கருப்பசாமி வேஷம் இந்த ஊரில் ரொம்ப பேர் விரும்பியிருக்காங்க. அதனால வேண்டுதலையா என்னுடைய நினைவு இருக்கும் வரை இந்த ஊருக்கும் இந்த சாமிக்கு விசுவாசமாக இந்த கருப்பசாமியை போட்டு நான் வேஷத்தை நிறைவேற்றி நல்லபடியாக நான் வந்துகிட்டு இருக்கேங்க ஐயா. சக்தி வேலுங்கய்யா. வருஷம் ஒரு முறை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்ண்ணே. சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் குறும்பலூர்ண்ணே. நம்ம ஊர் வருஷம் பாரம்பரியமா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. என் பேர் செல்வம்ண்ணே. வருஷம் நம்ம ஊர்ல வந்து எல்லா வேஷமும் நடக்கும். ஒரு வேண்டுதல் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த வேஷம் போட்டாங்கன்னா அது எல்லாமே நிறைவேறிடும். இதுவரை வேஷம் போட்டு யாருக்குமே எந்த இதுவும் ஃபெயிலியர் ஆனதா இதுவரை எதுவுமே இல்லைண்ணே. நல்லபடியா அந்த சாமி செவிடப்பட ஐயனாரே எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்குது. அது மானாட்டம், மயிலாட்டம், புலிக்குத்து, குரவங்குரத்தி, இப்ப வந்து வதிப்புலின்னு சொல்லி ஒரு வேஷம் நடக்கும். அதுக்கப்புறம் அதானே நம்ம திருவிழாவோட கடைசி எண்டு. நல்லா பிரமாதமா இருக்கும். சுத்தி இருக்க எல்லா ஊருக்காரங்களும் வந்து சிறப்பா இருக்கும் திருவிழா. அந்த சாமி எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும். குரவங்குரத்தி வேஷம், இந்த உடுக்க வேஷம், கிளவி வேஷம், இந்த ஐயர் வேஷம், ஜோசியக்கார வேஷம், இந்த மாதிரி எல்லா வேஷமும் போட்டு நம்ம திருவிழாவில் வந்து நல்லபடியா நடக்கும்னே. அந்த மாதிரி இது வேஷம் போட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும் போது வந்து மழையும் நல்லா வரும், விவசாயம் நல்லா செழிக்கும். சுத்தி இருக்க எல்லா மக்களும் வந்து நல்லா இருப்பாங்க. எல்லாருமே மாமி மச்சினா மாதிரி ஒன்னா தானே இருக்கிறோம். நம்ம இதுல வந்து எல்லாருமே எந்த வேறுபாடுமே இதுவரை இல்லை. திருவிழால எந்த சண்டையும் வராது, எதுவும் வராது. அந்த அளவுக்கு அந்த சாமி நல்லா வச்சிருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கும். என் பேர் செல்வம்ண்ணே.